வணக்கம் guys, welcome back to another reaction video on my channel. Vamos brincar, baby. டியூட் படத்தோட டாப் கியர் வந்து இன்னைக்கு வெளியே இருக்குது. அதாவது டியூட் படத்தோட ட்ரெய்லர் அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 2 minutes 30 seconds ப்ளஸ் வந்து கட் பண்ணியிருக்காங்க. இதில் தான் வந்து தெரிய போகுது எந்த மாதிரியான ஒரு 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 ஸ்டைல் ஆஃப் ஸ்டோரி வந்து இதில் வந்து டெலிவர் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே போய் டாப் கியரை பார்த்துட்டு வந்துடலாம். லெட்ஸ் கோ கைஸ். லைஃப்ல நீ ஒரு விஷயத்தை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணா லைஃப் ஒன்று லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணு. இது என்ன இந்த ஸ்டைல் போல பிரதீப் ரங்கநாதன். அந்த ஷார்ட் இதுலயும் இருக்கு. நான் கியூட்டா பண்றியா? கியூட்டா இல்ல உதவாகற நீ அவனுக்கு அசிஸ்டன்ட் உதவாகறியா? இனிமே எப்பெல்லாம் உனக்கு தம் அடிக்கணும் தோணுதோ அப்பெல்லாம் இந்த சாக்லேட் சாப்பிடு. அவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கா, எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம். நமக்குள்ள இந்த லெவலில் செட் ஆகாது. என்னடா உங்கற கல்ல கண்டா நாய காணா, நாய கண்டா கல்ல காணான்ற மாதிரி நான் பாட்டுக்கு செவனேன்னு சிங்கிளா இருந்தேன்டா. லவ் டுடே சாரி டிராகனோட சாயலும் வருது. இருக்கியடா கிரிஞ்சா இருக்கா? ஒன்ன சொல்லி குத்தோம்ல, அடுத்தவன் ஃபீலிங்ஸை கிரிஞ்சா பார்க்கறது தானே இப்போ ட்ரெண்டே. ப்ளீஸ்டா ஏதாவது பண்ணு. ஃப்ரண்ட்ல வச்ச லெக்க பேக்ல வைக்கிறது நம்ம ஹிஸ்ட்ரியில இல்லை. எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். இந்த உடம்பு வச்சு சண்டைக்கு போறியே, உன்னால 10 பேர் வந்து அடிக்க முடியுமா? 100 பேர் வந்தாலும் அடி வாங்க முடியும். நம்ம மட்டும் ஏன் எல்லாமே லேட்டாக புரியுது. இங்க நடக்கிற எதுவும் நம்ம கையில் இதுலேருந்து என்ன கற்றுக்கிறோன்றது மட்டும் தான் நம்ம கையில் இருக்கு. எப்படி பர்ஃபார்மன்ஸ் டெரிஃபிக் மாமா. நல்லா இருந்தா 2 பேர் லைஃப் நல்லா இருக்கும், இல்ல 2 பேர் இது நாசமா போகும். இருந்தாலும் தாலிக்கு மரியாதை இல்லையா? தாலிக்கு எந்த மரியாதையும் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. தாலி கட்டினாலும் மரியாதைலாம் இல்லை. தேவ்தாஸ் சார், நீங்க ஏன் இவனுக்கு பண்றீங்க? செம்ம பிளேஸ்மெண்ட். லிரிக்ஸ் போயிருச்சு. ஓகே, டியூட் தீபாவளி கைஸ். இது வந்து எனக்கு ஒரு ட்ரெய்லராக பார்க்குறப்ப ஹோல்சம் பேக்கேஜாக இருக்குது. அந்த the way they cut the trailer ப்ராபப்ளி அது வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா ஒரு ஃபாஸ்ட் பேஸில் போகுது. மோஸ்ட்லி இது வந்து ஒரு கல்யாணத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, இல்லை கல்யாணம் நடக்குதா இல்லையா, அந்த எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ட்ரெய்லர் இப்போ பார்க்குறப்ப எனக்கு அதுதான் வந்து புரிஞ்சுது. மமிதா வந்து லவ் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அவர் வந்து என்ன ஹேர்டில்ஸ் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அது போகிறப்ப வந்து என்ன மாதிரியான பேரியர்ஸ் அவருக்கு இடையில வருது, கான்சிக்வன்சஸ் அதெல்லாமே தான் வந்து க்ராஸ் பண்ணிட்டு போகிறாரு. ஸோ அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் பார்க்குறப்ப எனக்கு என்னென்னா அவரோட மேனரிசம்ஸ் இருக்குல்ல, அந்த கேரக்டரோட மேனரிசம், பாடி லாங்குவேஜ் அதெல்லாமே கொஞ்சம் டிராகன் படத்தோட சாயில் வருது. எஸ்பெஷலி ரோஹிணி மேம் கிட்ட அவர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து போய் ஹக் பண்ணி சொல்கிறப்பையா இருக்கட்டும், இல்லை அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் வந்து 2-3 இடத்துல வந்துச்சு. அதெல்லாமே வந்து டிராகன் வந்து உங்களுக்கு அது சொன்னால் புரியாது சார் அப்படின்ட்டு இருக்கலாம், அந்த அந்த இது வருது. மேபி இந்த படம் வந்து லவ் டுடே அண்ட் டிராகன் பார்த்ததுக்கப்புறம் பிரதீப்க்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க அல்டரேஷன் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நான் இந்த இன்டர்வியூ பார்க்கல அந்த டைரக்டரோட. ஸோ ப்ராபப்ளி அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே வாய்ப்பு இருக்குது. ஓகே மேபி எது ஒர்க் அவுட் ஆச்சோ அது வந்து இதில் கொஞ்சம் வந்து தெளிச்சு விடலாம் அப்படின்ட்டு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேமரா ஒர்க் சூப்பர். நிக்கித் சார் வந்து செம்ம கேமரா ஒர்க். ஆக்சுவலாக அவரோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லாயிருக்கும். சீன்ஸ் இவர் கீர்த்தீஸ்வரன் வந்து சுதா கொங்கரா மேமோட என்ன சொல்லுவாங்க ஸ்கூல் ஆஃப் ஒர்க்கில் வந்ததுனால அவங்களும் வந்து நிக்கித் சார் தானே டிஓபி வச்சுருப்பாங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் சாய்ஸ். மியூசிக் படி பார்த்தா எனக்கு வந்து ஓகே ஐம் ஆக்சுவலி கன்வின்ஸ்ட்.
படத்துக்கு வந்து அந்த ட்ரெய்லரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நல்லா இருக்கு. அந்த கடைசியில் வந்து ஊரும் பிளட்டோட அந்த மெலோடி இது ப்ளேஸ் பண்ணாங்க பாருங்க, அது செம்ம. அதில் பார்க்குறப்ப அந்த கட்டை என்ன தெரியுதுன்னா, மமிதா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பிகாஸ் த டியர்ஸ் லைக் வெல்லிங் ஐஸ். தென் பிரதீப் வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸாஸ்டடான ஒரு சூழ்நிலையில் ஒரு விஷயத்தை வந்து வெல்கமிங் பண்ண எப்படி இருக்கும், மனசுக்கு பிடிச்ச விஷயம், அந்த மாதிரியான ஒரு லுக்கில் வந்து அவர் அங்கே இருந்தார். ஸோ நிறையா ஹேர்டில்ஸ் வரும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் சரத் சார் தான் வந்து மோஸ்ட்லி அது வந்து கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்குறப்பெல்லாம் ஃப்ரேமில் பார்க்குறப்பெல்லாம் இவங்க 2 பேர் தான் போய் பேசுகிறாங்க. தென் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது. ஃபைட் சீக்வன்ஸ் முதற்கொண்டு டிராகனில் வந்து ரொம்ப கன்வின்சிங்காக அந்த ஃபைட் சீக்வன்ஸ் நடந்துச்சு. பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்து பிரதீப் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, போய் 10 பேர் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து நம்ம பார்க்கல. பட் இதில் டிராகனை விட எப்படி வந்து இன்னும் மாறுபட்டு கொண்டு வராங்க அப்படின்றத என்னோட ஆன்டிசிபேஷனாக இருக்கலாம் ஃபைட் சீக்வன்ஸ்க்கு. ஐ திங்க் தே ப்ராபப்ளி நல்லா கோரியோ பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஊரும் பிளட்டோட பாட்டு வந்துச்சுல, அந்த லிரிக்கல் வீடியோ இது டைம் வரப்போ எனக்கு அந்த கோரியோகிராஃபி வந்து ஆஃபாக இருந்துச்சு. பட் ட்ரெய்லரில் வந்து அந்த ஷாட் இருக்குது. நான் நினச்சேன் ஓகே லிரிக்கல் வீடியோக்காக ஸ்பெஷலாக வந்து அந்த மியூசிக் வந்து பண்ணியிருப்பாங்களோ, அந்த மியூசிக் வீடியோ மாதிரி பண்ணியிருப்பாங்களோன்னு நினச்சேன். பட் நோ, இதில் வருது. ஸோ மேபி கொரியோகிராஃபி வந்து ரொம்ப பெட்டராக இருந்திருக்கலாம் படத்தோட பார்க்குறப்ப. அது வந்து நம்ம படம் பார்க்குறப்ப தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டைல் இருக்குல்ல, இப்படி பண்ணுறாரு, அது வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆகும்னு நினைக்கிறேன். போஸ்டர்லேருந்து எல்லா போஸ்டர்லையும் இப்படி பார்த்துட்டு இருந்தேன், என்ன அப்படியே வந்துட்டு இருக்கே அப்படின்ட்டு. ஸோ ட்ரெய்லர்லேயே வந்துருச்சு நிறைய இப்படி பண்ணிட்டு இப்படி காட்டுறது. ஸோ ஓவரால் இட்ஸ் குட். ஐ திங்க் தீபாவளிக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு பேக்கேஜாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் 17th October ரிலீஸ் ஆகுதுல்ல, அப்போ பார்க்கலாம். மலேசியாவில் வந்து மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ தீபாவளி பிளாஸ்ட்லாம், டியூட் தீபாவளி பிளாஸ்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் கைஸ்.